அரிசிக்கு தட்டுப்பாடு அண்மையில் ஏற்பட்டது. அதற்கான காரணம் சீரற்ற காலநிலை காரணமாக இந்த அரிசி பெருமடுப்பில் அழிஞ்சிருக்கு. அதாவது நெற்பயிர்கள் பெருமடுப்பு அழிஞ்சதன் காரணமாக அரிசிக்கு தட்டுப்பாடு வரலாம். அதான் இந்த 2300 மெட்ரிக் டன் அரிசியில் 75,000 கிலோ அரிசி கிட்ட பழுதடைந்த அரிசிகள், அதாவது மனித பாவனைக்கு ஏற்ற அரிசிகள் அல்ல என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏற்கனவே அந்த லேபிளில் இருக்கிற திகதி, அதாவது காலாவதியாகும் திகதி மறைக்கப்பட்டு புதிதாக காலாவதி திகதிகள் ஒட்டப்பட்டிருப்பதான தகவலும், ரப்பர் அரிசி இது செயற்கையாக உருவாக்கப்பட்ட அரிசி என்பது தொடர்பாக பல முறைப்பாடுகளும் வைக்கப்பட்டு அரசு அதிகாரிகளை அவதூறாக கதைத்தல். நீங்கள் படிச்சிருக்கிறீங்களா அண்டி சொல்லுங்கோ என்ற அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் ஒரு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்திய பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு கடிதத்தையும் எழுதி அனுப்பியிருக்கின்றார். ஒரு கட்சி எடுக்கின்ற முடிவுக்கு மற்ற கட்சிகள் செல்வது என்பது சாத்தியமற்றது. ஒரே மேசையில் இருந்து எல்லோரும் கலந்துரையாடி தமிழக கட்சி கூடுதலான ஆசனங்களை பெற்றுவிட்டோம் என்பதற்காக வேண்டி அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு மற்றவர்கள் ஒத்து வர வேண்டும் என்று சொல்வது முறையற்ற செயல். ஜெஃப்னாபடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். உங்களுக்கு தெரியும், அரிசி இறக்குமதி செய்வது தொடர்பாக ஏற்கனவே பேசப்பட்டது. அந்த வகையில் அரிசியும் இறக்குமதி செய்யப்பட்டது. 2300 மெட்ரிக் டன் அரிசி அளவில் இறக்குமதி செய்யப்பட்டது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரிசிக்கு தட்டுப்பாடு அண்மையில் ஏற்பட்டது. அதற்கான காரணம் சீரற்ற காலநிலை காரணமாக இந்த அரிசி பெருமடுப்பில் அழிஞ்சிருக்கு. அதாவது நெற்பயிர்கள் பெருமடுப்பு அழிஞ்சதன் காரணமாக அரிசிக்கு தட்டுப்பாடு வரலாம். அதாவது இப்பயே ஓரளவுக்கு தட்டுப்பாடு வந்துட்டு இனி வரும் காலங்களில் இது பெருமடுப்பில் ஏற்படலாம். அதை எதிர்கொள்வதற்காக அரிசி இறக்குமதி செய்யப்பட்டது. அந்த அரிசி இறக்குமதி செய்யப்படுற சந்தர்ப்பத்தில் அந்த அரிசி தொடர்பான ஒரு தகவல் ஒன்று இப்போ வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2300 மெட்ரிக் டன் அரிசியில் 75,000 கிலோ அரிசி கிட்ட பழுதடைந்த அரிசிகள், அதாவது மனித பாவனைக்கு ஏற்ற அரிசிகள் அல்ல என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த இத்தனை கிலோ அரிசிகள் மனித பாவனைக்கு ஏற்ற அரசியல் இல்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அதிலேயும் குறிப்பாக வண்டுகள் இருப்பதாக குற்றம் சுமத்தப்படுகின்றது. சுங்கத்திணைக்களத்திலிருந்து இறக்குமதி செய்யப்படுவதற்கு முதல் எந்த பொருட்களாக இருந்தாலும் உணவு பரிசோதனை செய்யப்படும். அது மனிதர் உண்கின்ற பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகின்ற பொழுது உணவு பரிசோதனை செய்யப்படும். அந்த பரிசோதனையில் உணவுகளில் அதாவது அந்த அரிசிகளில் வண்டுகள் அடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதில் ஒட்டி இருக்கிற அந்த சிட்டைகள், லேபிள் என்று சொல்லுவார்கள், அந்த லேபிள் தெளிவில்லாமலும், அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அந்த லேபிளில் இருக்கிற திகதி, அதாவது காலாவதியாகும் திகதி மறைக்கப்பட்டு புதிதாக காலாவதி திகதிகள் ஒட்டப்பட்டிருப்பதான தகவலும் வந்திருக்கு. உண்மையிலேயே இது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இதுவரைக்குமே பார்த்த அரிசியில் தான் இவ்வளவு கிலோ அரிசியும் இப்படி மனித பாவனைக்கு உகந்த அரிசியல் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக இன்னும் எத்தனை கிலோ அரிசிகள் இப்படி மனித பாவனைக்கு உகந்த அரிசிகளாக இல்லை என்பது இட்டை வரைக்கும் இன்னுமே தெரிவிக்கப்படவில்லை. இப்படியான அரிசிகளை மீளவும் திரும்ப அனுப்புவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த அரிசி உண்மையிலேயே மனித பாவனைக்கு வருமா என்கிற சந்தேகம் இப்போ மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. ஏதாவது உணவு பரிசோதனை ஏதாவது சிக்கல் ஏற்பட்டாதோ அல்லது இந்த உணவு பரிசோதனை செய்யப்படாமல் சில அரிசிகள் வந்தால் இது மக்கள் மத்தியில் போய் சேர்ந்தால் ஒரு பெரிய அலை ஒன்று ஏற்படுது. ஏற்கனவே ராஜபக்சர்களுடைய காலத்தில் இந்த சீன அரிசி இறக்குமதி செய்யப்பட்டது. இந்த சீன அரிசி தொடர்பாக பல முறைப்பாடுகள் வைக்கப்பட்டது. இது ஒரு ரப்பர் அரிசி, இது செயற்கையாக உருவாக்கப்பட்ட அரிசி என்பது தொடர்பாக பல முறைப்பாடுகளும் வைக்கப்பட்டு அந்த அரிசி தொடர்பான சர்ச்சையும் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அதே சர்ச்சை இப்போ இந்த அரிசிக்கும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இது மீள அனுப்பப்படுகின்றது என்பது உண்மையிலேயே நல்ல விஷயம். மீள அனுப்பப்படுது என்பது உண்மையிலேயே நல்ல விஷயம். இது மக்கள் பாவனைக்கு வராமல் இருந்தால் இன்னும் ஒரு சந்தோஷமான விடயமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இறக்குமதி செய்த அரிசி தொடர்பாக அதன் செலவினம் தொடர்பாக ஆந்திர அரசு என்ன முடிவு எடுத்திருக்கின்றதையும் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அடுத்தாக இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஒரு சர்ச்சையான சில விடயங்களை பேசியிருந்தால் அது தொடர்பாக ஆதரவான கருத்துக்களும் எதிரான கருத்துக்களும் சொல்லப்பட்டிருந்தன. ஆதரவான கருத்துக்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இவர் சொன்னது சரியான விடயம். இவ்வளவு காலமும் இந்த பணத்தை எப்படியெல்லாம் செலவு செய்திருக்கிறார்கள் இவர்கள் என்பதற்கு ஒரு சாட்டை அடி அடித்திருக்கிறார் அர்ச்சுனா ராமநாதன் என்கின்ற பொருள்பட அவருடைய ஆதரவாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்த வண்ணமே இருந்தவர்கள். அதிலேயும் குறிப்பாக அவருக்கு எதிரான கருத்துக்கள் எப்படி வந்தன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசு அதிகாரிகளை அவதூறாக கதைத்தல். நீங்கள் படிச்சிருக்கிறீங்களா
அண்டி சொல்லுங்கோ என்ற அந்த அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் ஒரு மனித பாவனைக்கு ஒவ்வாத வார்த்தைகளை அவர் கதைச்சது என்று அவர் மேலே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டதில் அதில் பெண் அரசு அதிகாரி ஒருவர் கூட நான் படிச்சுட்டு தான் இந்த அலுவலருக்கு வந்திருக்கிறேன், அதற்கான ஆவணங்களை கூட உங்களை என்னால் காட்ட முடியும், நான் என்னென்ன படிச்சிருக்கின்ற ஆவணங்களை கூட என்னால் காட்ட முடியும், அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இவ்வாறு சொன்னது ஒரு தவறான விடயம் என்ற பொருள் பெற அவர் காய்ச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர், தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கூட அவருக்கு எதிரான ஒரு அலையை ஏற்படுத்தி இருக்கின்றார். அதில் அவர் கூரைக்கு ஒரு முக்கியமான கருத்து கூறுறார் என்று பார்த்தீங்கன்னா, இந்த அரச அதிகாரிகள் படிச்சுட்டு வருபவர்கள், அவர்களோடு நாங்கள் உரையாடுகின்ற பொழுது மிகவும் நிதானமாகவும் அவதானத்துடனும் உரையாடுவோம். ஏனென்று பார்த்தீங்கன்னா, எங்களை விட கல்வித்தரத்தில் உயர்ந்தவர்கள் தான் அவர்கள். அவர்களோடு உரையாடுவதற்கென்று ஒரு முறை இருக்கின்றது, அந்த முறையில் தான் நாங்கள் உரையாடணும். அது மட்டுமில்லாமல் அவர்களுடன் பேசுகின்ற பொழுது ஒரு சாதாரண பொதுமக்களையும் விட கேவலமான சில விஷயங்களையும் நாங்கள் பேசக்கூடாது என்கின்ற பொருள்பட அவர் கழிச்சிருக்கிறார். அதிலேயும் அவர் குறிப்பாக சொல்கிற விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த அவர்களுடைய கல்வி தகமைகளை நாங்கள் தவறாக எடை போடக்கூடாது என்கின்ற பொருள்படத்தான் ஸ்ரீதரன் அந்த ஊடக சந்திப்பில் சொல்லியிருப்பார். ஆகவே இந்த விடயங்கள் அர்ச்சுனா ராமநாதனை நேரடியாக அவருடைய அந்த சம்பவத்துக்கு பதில் சொல்கின்ற சில விடயங்களாகவே அமைந்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இது தொடர்பாக பல அரசியல்வாதிகளும் தங்களுடைய விசனங்களை தெரிவித்த வண்ணமே இருக்கிறார். ஆக இப்போ இந்த கல்வி தகமை என்று எடுக்கின்ற பொழுது ஏற்கனவே அர்ச்சுனா ராமநாதனும் ஒரு கல்வி தகமையோடு தான் இருக்கிறார், அதே மாதிரி இந்த அரசு அதிகாரிகளும் ஒரு கல்வி தகமையோடு தான் இருக்கிறார்கள். ஆகவே இவர் இந்த பேசின விடயங்கள் தொடர்பாக அரசியல் பரப்பிலையும் சரி பொது வழியிலேயும் சரி இருவேறுபட்ட நிலைப்பாடுகளும் இருக்கிறது. அடுத்ததாக ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த அசோக ரன்வேலே சபாநாயகர் அசோக ரன்வேலேவனுடைய இந்த பதவி தொடர்பாக அவருடைய பட்டம் தொடர்பாக ஏற்கனவே சர்ச்சைகள் முன்வைக்கப்பட்டது. அவருடைய கலாநிதி பட்டம் அவர் பெறவில்லை, இது போலியாக சித்தரிக்கப்பட்ட ஒரு பட்ட அமைப்பு என்று பலராலும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் தன்னுடைய பதவியிலிருந்து விலகியிருக்கிறார். அதற்கு பிறகான காலப்போதில் அவர் சொன்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, நான் ஜப்பான் பல்கலைக்கழகத்தில் தான் இந்த பட்டத்தை எடுத்தினான், இப்போ என்னிடம் இந்த பட்டத்தை நிரூபிப்பதற்குரிய எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லை, இனிவரும் காலங்களில் கட்டாயம் நான் அதை நிரூபிப்பதற்கு கடமைப்பட்டுள்ளேன், ஜப்பான் பல்கலைக்கழகத்திலிருந்து அந்த ஆவணங்களை எடுத்து தருவதற்கும் நான் தயாராக இருக்கின்றேன் என்ற பொருள்பட அவர் கழிச்சிருந்தவர். அவருக்கு பிறகான காலப்பகுதியில், அதாவது இவர் பதவியிலிருந்து விலகின பிறகு பலரும் இந்த பட்டங்கள் தொடர்பான சர்ச்சைகளுக்கு ஆளானார்கள். அதாவது ஆளும் கட்சியில் இருக்கிற பலரும் இந்த பட்டங்கள் தொடர்பான சர்ச்சைகளுக்கு ஆளானார்கள். அது தொடர்பில் பலரது பட்டங்கள் இணையதளத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கு. இதில் குறிப்பாக அமைச்சர்களும் பல பேர் இருக்கணும். முன்னைய காணொலிகளில் அவருடைய பேர் பட்டியலையும் நாங்கள் சொல்லியிருப்போம், அமைச்சர்களும் இதில் பல பேர் இருக்கணும். அடுத்ததாக இந்த பிமல் ரத்நாயக்க உட்பட அவருக்கும் இந்த பட்டம் தொடர்பான சர்ச்சை ஏற்படுமா என்கின்ற சந்தேகமும் எழுப்பப்பட்டது. ஆகவே இப்படியாக பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் இதற்கு முன்னர், அதாவது சபாநாயகர் பதவி விலகுவதற்கு முன்னரான காலப்பகுதியில் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய அஜித் பி பெரோரோ கூறுகின்ற பொழுது இந்த நம்பிக்கையில்லா பேரணியை நாங்கள் ஏற்கனவே முன்வைச்சிருந்தோம், இந்த சபாநாயகர் பதவி விலகுவதற்கு முன்னதாக ரொம்ப விலகிட்டார், ஆகவே இது ஒரு தேவையற்ற விடயம் அல்லது பொருத்தமற்ற விடயமாகவே கருதுகின்றோம், இந்த நம்பிக்கையில்லா பேரணியை இனி முன்வைக்கிறது பொருத்தமில்லாத விடயம். ஆனால் இவர் ஒழுக்க ரீதியாக சட்டத்தை மீறியிருக்கிறார், இதற்கான சட்ட நடவடிக்கைகளும் எடுப்பதற்கான உந்து சக்தியையும் நாங்கள் கொடுப்போம் என்கின்ற பொருள்பட அஜித் பி பெரேரோ தன்னுடைய அந்த உரையில் சில விடயங்களை முன்வைச்சிருக்கார். உண்மையிலேயே இது ஒரு பெரிய பேசுபொருளான விடயம். அண்மை காலமாக இந்த சபாநாயகரின் பதவி என்பது ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்கின்ற விடயமாக கருதப்படுகின்றது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம், இந்த 6000 வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்ட தொடர்பான ஒரு விடயம் ஒன்று வெளியாக இருக்கிறது. இந்த 6000 வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டது ஊழல் சம்பந்தப்பட்ட ஒரு விடயங்களோட தொடர்பட்டிருக்கு. அதாவது இறக்குமதி வரியை செலுத்தாமல் அல்லது குறைவான இறக்குமதி வரியை செலுத்தி ஒழுங்கான பதிவுகள் இல்லாமல் இந்த வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டது போன்ற தகவல் ஒன்று வெளியாக இருக்குது. உண்மையிலேயே இதற்காக இந்த சுங்கவரி திணைக்களம் இந்த இறக்குமதி செய்யும் வாகனங்கள் தொடர்பான ஒரு இணையதளத்தையும் அறிமுகம் செய்திருக்கு. அந்த இணையதளத்தில் எங்களுடைய வாகனங்களை பதிவு செஞ்சோம்னா அந்த வாகனம் ஒழுங்கான வரி கட்டப்பட்டிருக்கா, வரி கட்டப்பட்டு தான் இறக்குமதி செய்யப்பட்டதா என்கின்ற தகவல்களும் இதில் வரும். ஆகவே இதில் பல அரசியல்வாதிகளும் இடம்பெற்றிருக்கின்றார்கள் என்ற தகவலும் இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே இது தொடர்பான முடிவுகள் என்னவா இருக்கப்படுன்றதை பொறுத்திருந்தான் பார்க்கணும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ரோ மார்சநாயக்கனுடைய இந்திய விஜயம் இன்றைக்கு இடம்பெற்றிருக்கு. இவர் இந்தியாவுக்கு போன பிறகு பிரதமர் மோடி, ஜெய்சங்கர், இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு போன்றவரை இவர் சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றார் என்கின்ற பொருள்பட அவருடைய அந்த அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்திருந்தன.
ஆகவே இந்த வகையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்திய பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு கடிதத்தையும் எழுதி அனுப்பியிருக்கின்றார். அதில் அவர் குறிப்பிட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 13ஆம் திருத்தத்தை நாங்கள் முற்றாக ஏற்றுக்கொள்வோம் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. அது எங்களுடைய இந்த அரசியல் தீர்வுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட இல்லை. எங்களுக்கு தேவையான விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமஷ்டி அடிப்படையிலான ஆட்சி முறைமை, எங்களுடைய சுயநிர்ணயம், எங்களுடைய அரசியல் தீர்வுகள், எங்களுடைய அதிகார பயிர்கள் எல்லாமே உள்ளடக்கப்பட்ட ஒரு சமஷ்டி அடிப்படையிலான ஒரு ஆட்சி முறைமையை தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதைத்தான் நீங்கள் அன்ரோமா அரசநாயக்க அவர்களுக்கும் ஒரு கோரிக்கையாக முன்வைக்க வேண்டும் என்று பொருள்பட அவர் சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு குறிப்பிடுகின்ற பொழுது ஏக்கர் ஆட்சியே என்கின்ற ஒரு பாணியைத்தான் இப்போ அன்ரோமா அரசநாயக்கவுடைய அரசாங்கம் கையாள்வதற்குரிய ஒரு தொனிப்பாடு எங்களுக்கு தெரிகின்றது. ஆகவே அந்த பாணியை நிப்பாட்டி எங்களுக்கு சமஷ்டி முறையிலான ஆட்சியை பெற்றுத் தருவதற்கான கோரிக்கைகளை இந்திய அரசு அன்ரோமா அரசநாயக்க அவர்களிடம் முன்வைக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். உண்மையிலே இதில் முக்கியமான விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த 13ஆம் திருத்தம் என்பது இந்தியாவினுடைய செய்து கொள்ளப்பட்ட ஒரு ஒப்பந்தம் தான். ஆகவே இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் 13ஆம் திருத்தம் வந்தது. ஆக இந்தியா இதற்கு என்ன பதில் சொல்ல போகுது என்றதும் ஒரு பெரிய பேசு பொருளான விஷயமாகவே அமைந்திருக்கிறது. அடுத்ததாக இந்த மஹிந்த ராஜபக்சவினுடைய இந்த பாதுகாப்பு தொடர்பான பல விடயங்கள் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றது. அதில் குறிப்பாக 116 பாதுகாப்பு படையினர் இவர்கிட்ட நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது 116 பேர் இவருடைய பாதுகாப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே பொதுஜன பிரமணவிலிருந்து தகவல்கள் வெளியின்ற பொழுது கூட இதை அவரை கொள்வதற்கான ஒரு சதித்திட்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய உணவு பாதுகாப்பு அதிகாரி கூட நீக்கப்பட்டிருக்கிறார். வரலாற்றில் பல தடவைகள் உணவில் விஷம் பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கிறார். இப்படியான நிலைமை மஹிந்த ராஜபக்சவும் பெறும் என்ற பொருள்பட பொதுஜன பிரமணவர் தரப்பிலிருந்து கதைக்கப்பட்டிருக்குது. அந்த வகையில் பாதுகாப்பு அமைச்சர் இது தொடர்பாக ஒரு முக்கிய விடயத்தை குறிப்பிட்டிருக்கார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மஹிந்த ராஜபக்சனுடைய பாதுகாப்பில் எந்த ஒரு சமரசமும் செய்யப்படையில்லை. அவருக்கு 60 காவல்துறையினர், 231 முப்படையினர் பாதுகாப்புக்காக இருக்கின்றார்கள். அவருக்கு ஏற்கனவே இருந்த 176 காவல்துறையிலிருந்து 116 பேர் நீக்கப்பட்டு அதுதான் 60ஆக மாற்றப்பட்டிருக்க. மற்றெல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்லை. எதிர்க்கட்சிகள் இது தொடர்பான சர்ச்சையான விடயங்களை பரப்ப வேண்டாம், இதனால் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு ஒரு அச்சம் இல்லை என்ற பொருள்பட அவர் கழிச்சிருக்கிறார். ஆகவே இது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது இன்றைய அரசியலில். அடுத்ததாக இந்த புதிய அரசியலமைப்பு சீர்திருத்தம் தொடர்பாக பல விடயங்கள் அண்மை காலமாக பலரால் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த புதிய அரசியலமைப்பு தொடர்பாக 2 விடயங்கள் ஒரு பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கு. ஒன்று அன்ரோமா அரசநாயக்க அரசாங்கத்தில் சொல்கின்ற பொழுது முதல் நல்லாட்சி காலத்தில் எந்த அரசியல் ஜாப்பை நாங்கள் உருவாக்கினோமோ அது தொடர்பான ஒரு அரசியல் ஜாப்பாக தான் இப்போ நாங்கள் உருவாக்க போகிற புதிய அரசியலமைப்பும் இருக்கும். தமிழர்களுடைய தீர்வு திட்டம் தொடர்பாக அங்கே என்னத்தை சொன்னோமோ அந்த விடயம் தான் இதில் இருக்கும் என்ற பொருள்பட அன்ரோமா அரசநாயக்க அரசாங்கத்தில் பேசப்பட்டது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயமும் அதில் முன்வைக்கப்பட்டது என்று பார்த்தீங்கன்னா, தமிழ் மக்கள் பேரவையால் ஒரு ஜாப் ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த ஜாப்பை தான் முன்வைக்கணும் என்று கஜேந்திரகுமார் தலைமையிலான பலரும், அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீதரன் போன்ற பலர் இது தொடர்பான பல விடயங்களை தான் முன்வைக்கணும். என்ன, இந்த தமிழ் மக்கள் பேரவையால் உருவாக்கப்பட்ட ஜாப்பு திட்டத்தை தான் முன்வைக்கணும். ஆகவே இந்த ஜாப்பு தொடர்பாக இருவேறுபட்ட நிலைப்பாடுகள் இருக்குது. இது தொடர்பாக சுமந்திரன் அவர்களிடம் வினவிய போது அவரிடம் ஒரு கேள்வி ஒன்று ஊடக சந்திப்பில் கேட்டிருந்தார்கள் என்று பார்த்தீங்கன்னா, இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த தமிழ் மக்கள் பேரவையால் உருவாக்கப்பட்ட இந்த ஜாப்பு திட்டத்தை தான் கொண்டு வருவதற்காக இருக்கின்றார். இது தொடர்பாக உங்களோட நிலைப்பாடு என்னென்னு கேட்க அவர் சொல்லியிருப்பார், இந்த ஜாப்பு திட்டம் மட்டும் கொண்டு வர முடியாது, நாங்கள் நல்லாட்சி காலத்தில் நானும் அந்த சிங்கள திட்டத்தையும் உருவாக்கின அந்த ஜாப்பு திட்டத்தை தான் நாங்கள் கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கின்றோம். இப்போ தமிழ் மக்கள் மத்தியில் அறுதி பெரும்பான்மையை பெற்றிருக்கிறது தமிழரசு கட்சி தான். ஆகவே நாங்கள் சொல்கிறது தான் இங்கே நடக்கும் என்கின்ற பொருள்பட அவர் சொல்லியிருந்தார். அதற்கு எதிராக செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பொன்றை நிகழ்த்தி இதற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை முன்வச்சிருக்கார். ரெண்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்று கூடி ஒருமித்த நிலைப்பாடு எடுத்தது இந்த தமிழ் மக்கள் பேரவையால் உருவாக்கப்பட்ட ஜாப்பு திட்டம் தான். நீங்கள் தேர்தலில் ஒரு அறுதி பெரும்பான்மை பெற்றுட்டீங்க தமிழ் மக்கள் மத்தியில்ன்றதுக்காண்டி அதை இங்கே பயன்படுத்த முடியாது. ஆகவே நாங்கள் இதற்காக ஒரு தீர்த்திட்டம் காண மீண்டும் ஒரு பட்ட மேசையில் கூடி எல்லாரும் சேர்ந்திருந்து ஒரு நிலைப்பாட்டு எடுப்போம் என்கின்ற பொருள்பட ஒரு ஊடக சந்திப்பில் அவர் சொல்லியிருக்கார். உண்மையிலே அவர் சொன்ன பல விடயங்கள் இந்த சுமந்திரனுடைய கருத்துக்கு எதிரான விடயங்களாகத்தான் அமைந்திருக்கிறது. இனப்பிரச்சனை சார்ந்தது. ஆகவே ஒரு கட்சி எடுக்கின்ற முடிவுக்கு மற்ற கட்சிகள் செல்வது என்பது சாத்தியமற்றது. ஒரே மேசையில் இருந்து எல்லோரும் கலந்துரையாடி இந்த புதிய அரசியல் சாசனத்திலே தமிழ் தரப்பிலே நாங்கள் எந்த கோரிக்கையை வைக்கலாம் என்பதை முடிவு செய்கின்ற கடமைப்பாடு எங்களிடம் இருக்கிறது.
ஆகவே ஒரு வெற்றி தமிழரசுக் கட்சி கூடுதலான ஆசனங்களை பெற்றுவிட்டோம் என்பதற்காக வேண்டி அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு மற்றவர்கள் ஒத்து வர வேண்டும் என்று சொல்வது முறையற்ற செயல். அந்த வகையிலே ஒரு மேசையிலே இருந்து நாங்கள் பேசி இந்த விடயங்களை கையாளுகின்ற போதுதான் ஒட்டுமொத்தமான ஒரு ஒற்றுமையோடு கூடிய ஒரு தீர்வு திட்டத்தை நாங்கள் வைக்கின்ற போதுதான் எங்களுடைய மக்களும் அதை ஏற்றுக்கொள்வார்கள், விரும்புவார்கள். கூடுதலாக அதைவிட தென்னிலங்கையில் இப்பொழுது இருக்கின்ற புதிய அரசாங்கம், ஜனாதிபதி அவர்களும் ஒரு பலமாக நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம் என்ற ஒரு விடயத்திலே அவர்களும் இதை பரிசீலிக்கின்ற ஒரு நிலையை உருவாக்க முடியும். ஆகவே நாங்கள் செய்வோம், நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்வது அது அது ஒரு சாத்தியமற்ற ஒரு விடயமாகத்தான் நான் பார்க்கிறேன். அது சுமந்திரன் அவர்களுக்கு நன்றாக தெரியும். எல்லோரையும் இதில் இணைத்து இந்த புதிய அரசியல் சாசனத்திலே எங்களுடைய தரப்பு சார்பாக நாங்கள் கொடுக்கின்ற விடயங்களை ஒற்றுமையாக கொடுக்கின்ற ஒரு சூழலை உருவாக்குவது, அவரும் அதற்கு ஒத்து வருவார் என்று நினைக்கின்றேன். தமிழரசுக் கட்சியும் அதற்கு ஒத்து வரும் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே நாங்கள் ஒன்றாக ஒரு மேசையில் இருந்து பொதுவான ஒரு தீர்வு திட்டத்தை நாங்கள் கொடுக்கின்ற போதுதான் அது வலுவான பலமாக இருக்கும். இல்லை தனித்தனியே கொடுத்தோம் என்றால் புதிய அரசாங்கம், புதிய ஜனாதிபதி அதை வைத்துக்கொண்டு அரசியல் நடத்துகின்ற வாய்ப்புகளை உருவாக்க கூடும். இந்த வகையிலே நாங்கள் பிரிந்து சென்றதால் இந்த தேர்தலிலே பல பாடங்களை கற்றிருக்கிறோம். ஆகவே இந்த இனப்பிரச்சனை தீர்விலே நாங்கள் ஒற்றுமையாக ஒரு பாரிய பிரச்சனை, எங்களுடைய இனப்பிரச்சனை, அதை தீர்ப்பதற்கான ஒரு திட்டத்தை நாங்கள் வரைய வேண்டுமாக இருந்தால் ஒரு ஒற்றுமையான ஒரு மேசையில் இருந்து ஒற்றுமையாக நாங்கள் விவாதித்து ஒற்றுமையாக ஒரு தீர்வு திட்டத்தை புதிய அரசாங்கத்திடம் கொடுப்பதன் ஊடாகத்தான் எங்களுடைய மக்கள் அதை பெரிய பலமாக கருதுவார்கள், அதை ஏற்றுக்கொள்வார்கள். அதைவிட அரசாங்கமும் இந்த விடயத்திலே ஒரு எல்லாரும் ஒன்றாக கொடுத்த அந்த தீர்வு திட்டம் சம்பந்தமான விடயத்திலே அக்கறை காட்டுவதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த இனப்பிரச்சனை பல வருடங்களாக இன்றைக்கு இப்படியோடு போய் இருக்கின்ற சூழலில் தீர்வு இனப்பிரச்சனை சார்ந்த விடயங்களில் இன்னும் எங்களுடைய மக்கள் சார்ந்த, எங்களுடைய நிலம் சார்ந்த, காணாமல் போனவர்கள் சார்ந்த, மனித உரிமை மீறல்கள் சார்ந்த இப்படியான ஐநா தீர்மானங்கள் எல்லாம் இன்றைக்கு எங்களுடைய பிரச்சனைகளை அக்கறை கொண்டிருக்கின்ற போது அது தீர்வில்லாத ஒரு சூழலில் நாங்கள் கொடுக்கின்ற ஒற்றுமையான பலத்தோடு கொடுக்கின்ற அந்த தீர்வு திட்டம் என்பதுதான் அது வலுவாக இருக்கும், வலிமையாக இருக்கும். இலங்கை அரசாங்கம் அதை தட்டி கழிக்க முடியாத சூழலை நாங்கள் உருவாக்கலாம் என்று நான் கருதுகிறேன். இப்படியாக தமிழ் அரசியல் பரப்பிலையும் சரி, தென்னிலங்கை அரசியல் பரப்பிலையும் சரி, நிறைய விடயங்கள் ஒரு பேசு பொருளான விடயங்களாக மாறியிருக்கு. தொடர்ந்தும் வருகின்ற மாற்றங்களையும் அப்பப்போ வருகின்ற அதிரடி தகவல்களையும் தருவதற்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். அதற்காக நீங்கள் ஜெஃப்னா பொடியன் சேனலோடு இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.